காட்டுமிராண்டி மொழி, பார்பேரிக் லாங்குவேஜ். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. காட்டுமிராண்டி பாஷை, இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன்? வாய் இருக்கிறது என்று எதையாவது பேசி வயிறை வளர்ப்போம் என்பதை தவிர அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமலே பேசி வருகிறார். நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதையே தான் முக்கியமாக காரணமாக சொல்லுகிறேன். பெரியார் தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் அப்படின்றதுக்காக அமைச்சர் நிஜமாவே வருத்தப்படுறீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியோட தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். உனக்கு வாய் இருக்கிறதா? I'm not even taking this name. But he said Tamil is காட்டுமிராண்டி பாஷை. காட்டுமிராண்டி மொழி, பார்பேரிக் லாங்குவேஜ். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்துல பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இப்போ அது தொடர்பான வாதங்கள் சமூக வலைதளங்கள்ல எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் அதுக்கான ஒரு பதிவையும் வெளியிட்டு இருந்திருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். நிஜமாவே அமைச்சர் அதுக்காக வருத்தப்படுறீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கைய தமிழ்நாட்டுல திணிக்காம இருக்கலாமே அப்படின்ற மாதிரியான கேள்வியும் முன் வச்சிருக்காரு. முரண்களை கடந்து கொள்கை தலைவரான பெரியார தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்கும் ஏன் போற்றுது தெரியுமா அப்படின்னு சொல்லி பெரியாருடைய சாதனைகளை அடுத்தடுத்து பட்டியலா வெளியிட்டு தங்களுடைய விளக்கத்தை அளிச்சிருக்காரு விஜய் அவர்கள். குழந்தை திருமணத்தை எதிர்த்தாரு, விதவை மறுமணத்தை ஆதரிச்சாரு, சாதி கொடுமைகளை எதிர்த்தாரு, சமூக நீதிக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கேட்டவர்னு இப்படி பல நன்மைகளை தமிழ் மக்களுக்கு செஞ்சதாலதான் இப்போ வரைக்கும் அவரை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு பதிவை தான் அவர் வெளியிட்டிருக்காரு. மத்திய அரசினுடைய விமர்சனங்களை மறைக்கிறதுக்கு கூட பெரியாரை நீங்க பயன்படுத்துவீங்களா, இதை வச்சு சர்ச்சையை ஏற்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியை முன் வச்சு பெரியார் போற்றதும் பெரியார் சிந்தனை போற்றதும் சொல்லி இப்படி ஒரு காட்டமான ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு தாவேகா விஜய் அவர்கள். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.